شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இன்று நாம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு தலைப்பை எடுத்திருக்கேன். ரிஜெக்ஷன், அதாவது தள்ளப்படுதல் அப்படிங்கிற அந்த தலைப்பு. வாசிக்கலாம். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இதுல இந்த தள்ளின கல்லே அதுதான் நம்ம அங்க பார்க்க போறோம். அதுதான் மூளைக்கு தலைக்கல். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் இருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாக்கினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவரின் மூப்பர் தத்தளி போடை அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்த போது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் இருக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபின் அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. போதும் சிஸ்டர். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதோட ஒரு செகண்ட்
சைடு, அதாவது ஒரு டார்க் சைடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக பாஸ்டர் வந்து அவர் நல்லா நல்ல லைட்டான ஸ்டேஜ், அதாவது அவரோட வெளிச்சமான பகுதிகளை அநேக இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து அவரோட என்ட்ரி ஸ்டேஜ், தாவீதோட என்ட்ரி ஸ்டேஜ் பார்க்குறோம். அதாவது அவருடைய வாழ்க்கையில நடந்தது, தேவன் அவர் எப்படி சார்ந்து கொண்டார், நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது இந்த விஷயத்துல நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் நான் சொல்லிடுறேன். அதாவது இஸ்ரவேல் தேசத்துல வந்து இந்த ஈசாய் என்ற அந்த குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு குடும்பம். ஈசாய் வந்து தாவீதோட தகப்பனு. அவர் வந்து நல்ல ஒரு பணக்கார குடும்பம். அந்த ஆலோசனை சங்கம் இருக்கு இஸ்ரவேல்ல, சனகரிப்புன்னு ஒரு ஆலோசனை சங்கம். அந்த சங்கத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். நம்முடைய இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய வழக்கத்தின்படி சொல்லணும்னு சொன்னா ஒரு நம்ம லட்சாதிபதி அப்படின்னு சொல்றோம்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஈசாயின் குடும்பம். அப்படி அந்த ஈசாய்க்கு வந்து 7 குமாரர்கள் இருந்தாங்க. 8வது தான் வந்து இந்த தாவீதுன்ற குமாரர். தாவீது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மென்மையான சரீரம் கொண்டவரும், ஒரு சின்ன இள வயதின் பிள்ளை போலவும், அதாவது ஒரு காளை போலதான் அவர் இருப்பார் இந்த வீட்டுல. அது ஏன்னா கடைசி குமாரன்னு அவரோட தேகம் அப்படி இருக்கும். ஆனா அவனோட குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மிச்ச அண்ணன் தம்பிங்கெல்லாம் நல்லா வாட்டம் சாட்டமா நல்லா அழகா நல்லா இதா இருப்பாங்க. இவரோட பார்வைக்கு வந்து பொதுவான பார்வைக்கு பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் நோஞ்சானா இருக்கான், இல்ல ஒல்லியா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அத மாதிரி ஒரு எண்ணப்பட்ட ஒரு சரீரம் உடையவராக இருந்தாரு. ஆனா நம்ம வந்து தேவன் வந்து எப்போதுமே மாம்சத்தை, அதாவது முகத்தை அவர் பாக்குறது இல்ல, அவரு உள்ளத்தை தான் பாக்குறாரு. ஆமென். இப்ப இந்த சுச்சுவேஷன் தான் சொல்லிடுறேன். அதாவது ஈசாயிட்ட, அதாவது ஆண்டவர் வந்து சவுல ராஜாவா தள்ளிடுறாரு. அவருடைய செயல்கள் நிமித்தம், அவருடைய காரியங்கள் தேவனுக்கு உகந்ததா இல்லைன்றனால அவரு சவுல வந்து ராஜா ஸ்தானத்துல தள்ளிட்டாரு. இப்ப அடுத்த ஒரு ராஜாவை அவரு தெரிந்தெடுக்கிறார். இப்ப தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னால உள்ள விஷயம்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த இவரு தாவீது பத்தி பார்த்தோம்னு சொன்னா, அவர் குடும்பத்துல 8வது ஆளா இருந்தாலும் தன் குடும்பத்தாரால ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனா தான் அவர் பார்க்கப்பட்டாரு. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா 7 குமாரர்களுக்கும் நல்ல அவங்க, அதாவது அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸுகள், சாப்பாடு இதெல்லாம் வந்து தன் மூத்த குமாரர்களுக்கு தருவாராம். இவருக்கு வந்து எதுவுமே வந்து அந்த வீட்டுல கிடைக்காதான். அவர் வந்து எப்போதும் வந்து வெளியில தான் தங்க வைப்பாங்க, வீட்டுல படுக்க வைக்க மாட்டாங்களாம். அப்புறம் இவர் வந்து ரொம்ப வேதனைப்பட்ட இது காரியங்கள்லாம் வச்சுதான் நம்ம சங்கீதத்துல நிறைய இடங்கள்ல அவர் கோடி இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கொடுக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இப்போ பெரிய பசங்களுக்கு என்னென்னலாம் செய்யறாங்களோ, ஒரு பண்டிகை வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல போர்வைகள், அது மாதிரி நம்ம சொல்றோம்ல ஒரு ஷூ போடுறோம், ஒரு ஜீன் பேண்ட், அது மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எந்த ஸ்தானத்தையும் அந்த குடும்பம் தர மறுத்தது. இன்னைக்கு கூட நம்ம காரியங்கள்ல கூட சில ஜனங்க இன்னும் அப்படியே இருக்காங்க. நம்ம பிள்ளைகளே கூட இருப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரியும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வீடுகள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம இதுல நம்ம இதுல சர்ச்சில் உள்ள சபை அப்படி நம்ம நடக்கிறது இல்லை. ஆனா உலக வழக்கத்துல அது இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தானத்தை மாத்தி மாத்தி கவனிக்கிறது, 2 கண்ணு 2 பேரையும் ஒரே மாதிரி பாக்குற அனுபவங்கள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவர் கடந்து வந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா வெளியில அநேக நேரம் குளிர்லயும் மழையிலையும் போர்வை இல்லாமலாம் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நிறைய இடங்கள்ல போர்வை இல்லாம படுத்திருந்தேன், என்னை கவனிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. சாப்பாடு வீட்டுல வந்து நல்ல சாப்பாடு சில நாட்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சொன்னா நம்ம சொல்றோம் கறி மீன்னு, அது மாதிரி நல்ல உணவுகள் அங்க சமைக்கும் போது அவருக்கு வந்து அந்த உணவுகள்ல எதுவும் தரமாட்டாங்களாம். அவருக்கு நம்ம பணியில சொன்னா ரசம் சாதம், மோர் சாதம் அப்படி இது பண்ணுவாங்களாம். அது மாத்திரம் இல்லாம ஒரு அடிமையை போலதான் அந்த வீட்டுல அவரு பார்க்கப்பட்டாரு, நடத்தப்பட்டார். உண்மையில ஒரு மில்லியனர், ஒரு நல்ல லட்சாதிபதியான ஈசாய் வீட்டுல அவர் வந்து நல்ல ஒரு விசாரணைக்காரனா அந்த மாதிரி ஸ்டேஜ் கூட கொடுக்கல. அவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற வேலையை தான் கொடுத்து அனுப்பி விட்டாங்களாம். அந்த ஆடை கூட வந்து அவர் மேய்க்க போகும்போது பாத்தீங்கன்னா அவன் எப்படியாவது இந்த பள்ளத்தாக்குல எங்கன்னா போயிட்டு அங்க ஆடு மேய்ச்சானா அந்த ஆடுகளோட சேர்ந்து இவனும் விழுந்துட்டான், ஏதாவது ஒரு இதுனா இவன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த தாவீதுக்கு இருந்துதான். இப்போ தாவீது வந்து இதெல்லாம் ரொம்ப தேவனுடைய சமூகத்துல ரொம்ப நெருக்கப்பட்டு சில காரியங்கள்ல அவர் பாடல்கள்ல சொல்லுவார். இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவம் கூட நமக்குள்ள வரலாம். நம்ம கூட அந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இன்னைக்கு பிரதர் என்னோட ரிலேஷன்ல
இல்ல என்ன என்னுடைய லைஃப்ல என்ன கூட அப்படி கவனிக்க மாட்டாங்க பதர், என்ன ரிஜெக்ட் பண்றாங்க பதர், என்ன நிராகரிக்கிறாங்க பதர். வேலையில கூட அப்படி வரும் சில நேரம் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க, ஒரு இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, இல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு வராது. நமக்கு அந்த நேரம் பாத்தீங்கன்னா மெமோ கொடுப்பாங்க. ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில ஒரு சிறுமைப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது ஒரு இது வந்ததுன்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இதே உலக மனிதர்கள் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இப்ப தாவீது பாத்தீங்கன்னா அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு அவரு தன்னுடைய அதாவது கவலையை சொல்றதுக்கு கூட அவருக்கு ஒரு ஆள் இல்லை. தன்னுடைய பிரச்சனைய ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. தன் சொந்த தகப்பன் கூட எதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு அவர் வருவாராம், ஆடு மேய்ச்சிட்டு வருவாராம். சாயந்தரம் வந்தா அவருடைய சாப்பாடு பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண சாப்பாடு தான் இருக்குமா. வீட்டுல எல்லாருமே நல்ல உணவுகளை உண்டு சந்தோஷமா இருப்பாங்களாம். இவருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய சாப்பாட்டுல அந்த கசப்பான கீரைகள் அதை கலந்து விட்டுருவாங்களாம். அந்த கீரையை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுமா, 2-3 நாள் வயிற்றாலேயே போயிட்டே இருக்குமோ, இதாகவே இருக்க முடியாதான். அப்படியே அடிக்கடி ஏன்னா அவரோட பிறப்புல ஒரு சின்ன இது இருக்கு, அதை நம்ம பார்க்க வேணாம், அப்புறம் பார்க்கலாம். அவர் 8வது குமாரன், ஒரு சொந்த தகப்பன் தாயினாலேயே தள்ளப்பட்டு தன் சொந்த சகோதரனால கைவிடப்பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளா இருக்க வேண்டிய ஆள் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளா, ஒரு சிறுமைப்படுத்த ஒரு பட்ட மனிதனா, எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட மனிதனா. அவங்க நினைவுலே வரமாட்டாங்களா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, ஏதாவது பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா குடும்பமா போனா அவனுக்கு குடும்பத்துல கணக்கே எடுக்க மாட்டாங்களாம், அவருக்கு சொல்லவும் மாட்டாங்களாம் அது மாதிரி நடக்குது ஒரு ஃபங்க்ஷனு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீதுக்கு இருந்தது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16:13 இருந்து கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு Talk back on. Your video call. Idranit muted. Kanam Tamil muted. Idranit muted. Kevin Kanam Idranit muted. Talk back off. சோதரம். அப்போ அவர் சொல்லுவாரு, தேவனுடைய கண்கள்ல எனக்கு தயை கிடைக்கணும். அப்ப இவன் தூஷித்துட்டு போட்டோம், அப்படியாவது தேவனுடைய கண்கள்ல எனக்கு தயை கிடைக்கும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அலோவ் பண்றாரு. இது மாதிரி நமக்கு எத்தனை பேர் இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம தூஷிக்கப்படும் போதோ, இல்ல சிறுமைப்படுத்தப்படும் போதோ, இல்ல நெருக்கப்படும் போதோ, இல்ல நிராகரிக்கப்படும் போதோ அதை நம்ம கவலைப்பட்டுட்டு இல்லாம தேவனுடைய சமூகத்துல நம்முடைய ஷலோம். அப்போ
ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இப்ப நாம அந்த நிராகரிக்கப்படுகும் போது ரிஜெக்டட் டைம், அந்த டைம்ல தேவனை சார்ந்து கொள்ளணும்னு ஆவியானவர் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம சார்ந்து கொள்ள வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அவரை சார்ந்துட்டு நம்ம ஜெபத்துல அவரோட இருப்போம்னு சொன்னா தேவன் தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். நாம எங்கேயும் நம்மளை நாம உயர்த்த முடியாது, உயர்த்தவும் கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறாரா, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். போல கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்படி அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அவரு இந்த இடத்துல அவருக்கு நிறைய சங்கீதம் பாடினது அந்த இடத்துல அப்படிதான். அவரு நிராகரிக்கப்பட்டு போகப்போ அவர் தன்னை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கிட்டார், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வச்சுக்கிட்டார். பாடல்களை நிறைய அந்த இடத்துலலாம் பாடி இருக்காரு. அதனாலதான் இது இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு சங்கீதம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு அது இந்த சங்கீத வார்த்தைகள் எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைச்சிருக்கு பாருங்க. அப்படிதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மைப்படும் போது, நிராகரிக்கப்படும் போது நாம தேவனை சார்ந்து கொண்டோம்னு சொன்னா நம்ம நம்முடைய தலைகளை அவரு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 16:13. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் வருது. இது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இப்ப நான் சவுலை ராஜாவா நான் தள்ளிட்டேன், அடுத்த ஒரு ராஜாவை நான் தெரிந்தெடுக்க போறேன், அதனால நீ ஈசாயோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நேரா யாரு பேர் என்ன எதுன்னு கூட சாமுவேலுக்கு சொல்லல. நீ ஈசாய் வீட்டுல போ, அவருடைய குமாரர்ல ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு க்ளூ தான் அங்க கொடுக்குறாரு. அப்போ இவரு ஆளை விட்டு அனுப்புறாரு, மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வருகிறேன், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரே அல்லோலப்படுது. ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியன், இஸ்ரவேல் தேசத்தோட பிரதான ஆசாரியன் நான் வீட்டுக்கு வராரு, ஒரு அபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னும் போது அந்த வீடு ஒரே விழா கோலம் கொண்டு நடக்குது. வாழை மரம் கட்டுறாங்க, சீட்டு செட் போடுறாங்க, நம்ம பாணியில ஆடு மாடு அடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பிள்ளைங்கெல்லாம் நல்லா குளிக்க வச்சு ஆளாளுக்கு நல்ல ட்ரெஸ் அது இதெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்றாங்க. ஒரே கபலீகரமா இருக்கு. அப்போ சாமுவேல் நிக்கிறாரு. சாமுவேல் நின்னோடனே ஈசாயை பார்த்து கூப்பிடுறாரு, ஈசாய் உன் குமாரர்கள் எங்கே அப்படின்றாரு. அப்போ இவங்க எல்லாரும் என்ன ஒருத்தரா அனுப்புறாங்க. முதல் பெரிய குமாரன் வர்றாரு. அவனை பார்த்த உடனே சாமுவேலுக்கு இவர் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு சொல்லி ஒரு ராஜா இவர் தான் இருப்பாரு. ஆனா இவரோட கெஸ்டிங் அவர் நல்ல ஆள், நல்ல உயரமா வாட்டஞ்சாட்டமா இருந்திருக்காராம். அது உள்ள அந்த இடம் கொஞ்சம் வாசிங்களேன், படிங்களேன், பிள்ளைகளோட பேர் எல்லாம் வரும். 1 சாமுவேல் 16:13 14. அபிஷேகம் பண்ணப்படுதல் முன்னால வருமா? 11:12 வரும்னு நினைக்கிறேன். அங்க இல்லையா? சரி, அது அமினதாப் அதுக்கு முன்னால வரும். சரி, ஓகே, முடிச்சிடலாம். அதாவது ஒருவருக்கும் முதல் குமாரன் அவர் அனுப்புறாரு. அவரை பார்த்து நல்ல வட்டஞ்சட்டமா இருக்கோன்னு இவரு தான் அபிஷேகம் பண்ண போறாரு. இப்ப ஆண்டவர் இதுவர் இல்லை அப்படின்றாரு. திருப்பி அடுத்த பிள்ளைய கூப்பிடுறாங்க. அவர் நிக்கிறாரு, அவரும் இல்லைன்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா அவரு அடுத்த பிள்ளைங்களை கொண்டு நிறுத்துறாரு. ஒருத்தரும் அதுல செலக்ஷன்ல கிடையாது. பாத்தீங்கன்னா 7 பேரையும் கடந்து போக பண்ணிடுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இன்னும் யாரும் இல்லை. அப்ப இவர் கேக்குறாரு, ஈசாய் உங்க வீட்டுல வேற யார் பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போதான் ஈசாய்க்கு ஞாபகமே வருது, 8ஆவதா ஒரு குமாரன் இருக்கான், அவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல அவனுக்கு ஒரு அழைப்பு கூட விடுக்கல பாருங்க அந்த குடும்பம். அதுல ஒரு 8ஆவது குமாரன் தான் அவன். 7 குமாரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கான். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் வேலையில தான் இருந்திருக்கான்.
உடனே இவர் என்ன சொல்லிட்டார் சாமுவேலு, நீங்க சாப்பிடுங்க, அது வரையும் அவனை கூட்டு வந்துடும் அப்படின்றாங்க. அப்ப அவரு என்ன ரிப்ளை பண்றாருன்னா, அதெல்லாம் இல்ல, முதல்ல நீங்க அவனை கூட்டு வாங்கன்ற. உடனே ஆள் விட்டு அனுப்பி அவரை போய் கூட்டு வந்து குளிக்க வச்சு அவருக்கு எல்லாம் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து வைத்து அப்புறம் கொண்டு வராங்க. தேவன் வந்து அப்ப சொல்றாரு, இவன் தான் அப்படின்னு சொல்லி. அவன் பார்த்தா சிவந்த மேனியும் மென்மையா இருப்பான், அந்த சிறு வாலிபனை போல இருப்பான். அவனைதான் அபிஷேகம் பண்ண சொல்லபடி தேவன் வந்து சொல்றாரு. அவர் சாமுவேல அந்த இடத்துல அபிஷேகம் பண்றாரு. ஆமென். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, அவர் வந்து எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணப்பட்டாரு, எவ்வளவு தள்ளப்பட்டப்பட்டாரு, அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, சொந்த பந்தமே அப்படியே வந்து தள்ளின இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட தலையை வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அவரோட எண்ணம், அவர் சந்தோஷம் எப்படி இருக்கும். ஒரு ஊரே நிக்க ஒரு பிரதான ஆசாரியனை வந்து அவங்களுக்காக அத்தனை பேரும் வெயிட் பண்ணி இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து அவரை வந்து ஒரு மேன்மையான வஸ்திரம் தரிப்பித்து அவர் வந்து அபிஷேகம் பண்ணார். அதுவும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார். எந்த இடத்துல நாம தாழ்த்தப்படுகிறோமோ, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அந்த இடத்துல தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் அபிஷேகம் பண்ணிடுறாரு. அது முடிஞ்ச உடனே சரி, அபிஷேகம் தேசத்துக்கே நம்மள ராஜாவாக்கிட்டாரு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறிடும், எல்லாமே சரியாயிடும், இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த 2-3 நாள் பாத்தீங்கன்னா இவரு சாமுவேல் வந்தவர் அபிஷேகம் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. ஜனங்க வந்தாங்க, அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவருடைய வாழ்க்கையில ஒன்றும் மாற்றமே வரல, ஒன்றும் சேஞ்சே இல்லை. திருப்பியும் இவரை வந்து நீ ஆடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அவர் மனசுல வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. எல்லாருமே ஒரு அபிஷேகம் பண்ண நம்ம ஒரு ராஜான்னு சொன்னாங்க, என்னடா எல்லாம் நடந்தது, 2-3 நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஒரு நல்ல உயர்வு வந்த மாதிரி இருந்தது, நமக்கு ஒரு கணம் வந்த மாதிரி இருந்தது, நம்மள ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆனா ஏன் திரும்பவும் நம்மளோட வாழ்க்கை அதே மாதிரி பழையபடியே திரும்பவும் போயிடுச்சு இது அப்படின்னு சொல்லி அவர் ஏங்கி இருக்கலாம். ஆனா அப்படிலாம் அவர் நினைக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த இதுல இருந்தாலும் அவர் தேவனை சார்ந்து கொண்டு திரும்பவும் அதாவது நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல அவரோட பிரசன்னத்துல அவரோட உறவுல அவர் கரெக்டா அவர் இருந்தனால அதை அவர் ஒரு பெரிய விஷயமாவும் எடுக்கல. வேற எங்கேயும் அவர் வந்து இதை குறித்து அவர் தாழ்மையாவோ தாட்சியாவோ சொன்னதாகவும் நம்ம வேதத்துல பார்க்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்து வந்ததா சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், இவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அதாவது தாவீது சும்மா இருக்க நேரங்கள்ல அவர் ஒரு வாத்திய கருவியே, ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் தானாவே தனக்காக ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது வந்து வெளியில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அவர் வச்சிருக்க வாத்திய கருவி ஒரு பேர் சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. அந்த வாத்திய கருவியை அவர் தான் உருவாக்குனாரு, அதை அவரே மீட்டுறாரு, அதுக்கு ஒரு டோன் இதை கொடுத்து இது ரெடி பண்றாரு. அதை அங்குள்ள ஜனங்க மேய்ப்பர்கள்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்டு அந்த இது நல்லா இருக்கு இந்த இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இவரோட காரியம் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போன மாதிரி இருந்தாலும் திடீர்னு இப்ப ராஜாவுக்கு ஒரு தேவை இருக்கு. ராஜாவுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு பாருங்க. அது அசுத்த ஆவி எந்த இடத்துல பார்க்கலாம், 1 சாமுவேல் 16:13 இல்லையா, 14 விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போ இது மாதிரி அவருக்கு வந்து ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை போக்கணும்னா அவங்க ராஜா அரண்மனையில என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, மருந்து கொடுத்து பாக்குறாங்க, அதை கொடுத்து பாக்குறாங்க, பிசியோதெரபி இதெல்லாம் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இன்னும் கடைசியில பார்த்தா இது வந்து ஒரு வாத்திய கருவி வாசிச்சா இந்த பாடல் பாடுனா அந்த ஆவி போயிடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது யார் வாசிக்கிறாங்கன்னு அரண்மனையில தேசம் ஃபுல்லா விசாரிக்கிறாங்க ஆள் விட்டு. இந்த ஆளு இப்ப இந்த வாத்திய கருவி வாசிக்கிற ஆள் யாரு, இந்த தம்புரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ அப்படி இப்படி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் இருக்கான், அவன் இதை நல்லா கை தேர்ந்தவன், நல்லா வாசிப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அவனை பார்த்தா அவனை உடனே கொண்டு வாங்கன்னு ராஜா சொல்றாரு. அது பார்த்தாருன்னா நம்ம தாவீது ஹீரோ. பாத்தீங்கன்னா அவரை உடனே கொண்டு வராங்க. கொண்டு வந்தா ஒரு ராஜாவோட அரண்மனை ஒரு ஆள் ராஜாவை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராஜாவுக்கு ஈக்குவலா வர மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். எப்படி ராஜாவுக்கு முன்னால நிக்கணும்னு சொன்னா சும்மா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு சிக்குமுடி வச்சுக்கிட்டு அப்படிலாம் வர முடியாது.
ராஜாவுக்கு முன்னால வரணும்னா அவருக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் தரிப்பிப்பாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிக்க வச்சு நல்லா பாதரட்செல்லாம் சூப்பரா கொடுப்பாங்க. மாதிரி அவரு சாப்பாடு நல்லா கவனிப்பு இருக்கும். அப்படிதான் அவனை கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். அப்போ அவரும் வாசிச்சாரு. அவர் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியே போயிடும். இது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் திரும்ப அவர் வந்து அலைக்கழிக்கிறதா நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல. அப்போ கடைசியில என்ன சொல்லிடுறாரு சவுலு, இந்த ஆளை பெர்மனண்டா அப்பாயிண்ட் பண்ணீங்கயா, இந்த அரண்மனையில இவரு பெர்மனண்டா அப்பாயிண்ட் பண்ணுங்க. எப்படி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை வந்துடுச்சு. ஒரு கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம பாணியில சொல்ல போனா ஒரு ராஜாவோட அரண்மனையிலேயே எப்போதுமே அங்கேயே இருக்கணும். அவருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருவாங்க. சாப்பாடு ராஜ உபசரிப்பு தான், ராஜா ட்ரெஸ் தான், எல்லாமே வந்துடுச்சு. இந்த கத்தரை தேடும்போது பாத்தீங்கன்னா உயர்வுகளை அவர் உன்னதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து அனுப்புகிறார்ன்றத இது ஒரு நல்ல சாட்சி. அப்படியா இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா அவரோட லைஃப் வந்து மாறி போச்சு. அவருடைய நிராகரிப்பின் காரியங்கள்லாம் மாறி போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அவர் தேவனை சார்ந்து கொண்டதுதான். இப்படியும் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன் நம்மளுடைய தலைகளை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். மேன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, when a man's rejection becomes God's selection. அதாவது பரலோகம் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுதுன்னு சொன்னா பூமியை வந்து அந்த மனுஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது வேறு விதமாவும் சொல்லலாம். பூமியில நம்மளை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா பரலோகம் நம்மளை செலக்ட் பண்ணுதுன்னு அப்படின்னு அர்த்தமா. மேன் இந்த வீடு கட்டுறதுக்கு ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தாவீதை பார்க்காதவங்க, அவர் மூஞ்ச கூட பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க, ஒரு பத்திரிக்கை வச்சு கூப்பிட முடியாம ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அழைக்காதவங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டேட்டஸ் கனத்தை கொடுக்காதவங்க, இன்னைக்கு வந்து ராஜ அரண்மனையில அவர் முக்கியமான ஆளா இருக்காரு. அவர் இருந்தாதான் ராஜாவே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்னா அவருக்கு கொடுக்குற ஒரு கனமும் மரியாதையும் எவ்வளவு மேன்மையா இருக்கும். அதுதான் ஆண்டவரை தேடுகிற நம்ம ஜனங்களுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை. எந்த இடத்துல நம்ம தாழ்த்தப்படுகிறோமோ அதே இடத்துல தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, the stone which is rejected by builders, அதாவது அந்த வீடு கட்டுறதுக்கு ஆகாதென்று தள்ளின கல் becomes the head of cornerstone அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூளைக்கு தலைக்கெல்லாம் அதாயிடுச்சு. அப்படி தாவீதோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் எப்படி எதிர்கொண்டு வந்தாருன்னா கர்த்தரை சார்ந்து கொண்டார். இன்னைக்கு நாமளும் வந்து அந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில, பிரச்சனையான சூழ்நிலையில நமக்கு வர வேண்டிய இதெல்லாம் வந்து நெருக்கங்கள்ல நம்ம தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே.